நான் நட்சத்திரா. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டோரி ஆஃப் தி சுந்தர் பிச்சை. நம்ம எல்லாருக்குமே சுந்தர் பிச்சையை தெரியும். அவர் வந்து கூகுளோடைய சிஇஓன்னு தெரியும். ஸோ அவர் இந்தியாவில் பிறந்து மதுரையில் பிறந்து அவர் எப்படி சம்மந்தமே இல்லாமல் யூஎஸ்ஏவுடைய கூகுளில் இருக்கக்கூடிய ஹெட்டா சிஇஓவை எப்படி போனார். இந்தியன் ஒரு மதுரையில் தான் பிறந்தாரு. ஸோ அவர் ஐஐடியில் படித்து சென்னையோட எஜுகேஷனில் படித்து அவர் எப்படி யூஎஸ்ஏக்கு போனாங்க, கூகுளுக்கு சிஇஓ ஆக்குற அளவுக்கு எப்படி அவர் மேலே ஒரு ஃபெய்த் வந்ததுன்ற எல்லா கொஷின்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோவில் ஆன்சர் கிடைக்க போகுது. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை மதுரையில் தான் பிறக்கிறாரு. அவருடைய ஸ்கூலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. ஸோ அவர் வந்து June 10, 1972 பிறக்கிறாரு. மதுரையில் தான் பிறக்கிறாரு. பட் அவருடைய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் வித்யாலயா சீனியர் செகண்டரி ஸ்கூலில் தான் அவர் வந்து படிக்கிறாரு. ஸோ அவருடைய ஸ்கூலிங்கில் அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டான பையன் சொல்கிறாங்க. ரொம்ப குவாய்ட்டாக இருப்பாராம். அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் இல்லவே இல்லை. ரொம்ப பாய்ஸ்கிட்டயே வந்து பேச மாட்டார். பாய்ஸ்கிட்டயே வந்து அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரோட கிளாஸ்லேயுமே அந்த மாதிரி ஒரு பையன் இருப்பாங்க. கண்டிப்பாக ரொம்ப இன்னசென்ட்டாக பார்க்க வேறு சுந்தர் பிச்சை ரொம்ப லீனாக இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப குவாய்ட்டான பையன். அவர் ஆப்சென்ட்டாக ப்ரெசென்ட்டான்னு கூட கிளாஸில் வந்து தெரியாத அளவுக்கு இருப்பாங்க. அவர் உண்டு, அவருடைய வேலை உண்டு. அந்த மாதிரி கேரக்டர் இருக்க பையனை பார்த்தாவே நம்ம ஊர் பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே கலாய்க்கிறது, அடிக்கிறது, அவர் ஒன்றுமே பண்ணலனாலும் போய் சண்டைக்கு இழுக்கிறது, அந்த மாதிரி அவரை வச்சு செம்மையாக ஃபன் பண்ணுவாங்களாம். ஆனால் அவர் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு கம்முன்னு போவார். அவர் எதுவுமே அப்போஸ் பண்ணி பேசவே மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பையன், ரொம்ப ஆவரேஜான பையன், டாப்பரும் இல்லையா, ஸ்லோ லேர்னரும் இல்லை. அவங்களுடைய அம்மா பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. அவங்க வந்து ஒரு ஸ்டெனோகிராஃபராக இருக்காங்க. அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ரகுநாதா பிச்சைன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். ஸோ இவர் வந்து ஸ்கூலிங்காக சென்னையில் முடிக்கிறாரு. அண்ட் அவருக்கு வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் அவர் வந்து ஐஐடியை சூஸ் பண்ணி ஆப்டிடியூட் எக்ஸாம், ஐஐடிக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறாரு. ஸோ அந்த டைம்லேயே நிறைய பேர் வந்து இவரை அசிங்கப்படுத்துகிறாங்க. உனக்கெல்லாம் இது தேவையா, நீயே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், உனக்கெல்லாம் ஐஐடியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் அவரை வந்து ஃப்ரண்ட்டில் போகிறவங்கள வந்து பின்னாடி தள்ளி விடுறாங்க. பட் ஆனால் அவர் வந்து அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவரெல்லாம் கண்டுக்காம ஸோ அவருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நம்பி அவர் வந்து ஐஐடியில் போய் எக்ஸாம் ரைட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு சீட்டும் கிடைக்குது. ஸோ ஐஐடியில் சீட்டு கிடைச்சிருந்தே அவர் வந்து மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங்கை ஜாயின் பண்ணுறாரு. ஸோ ஐஐடி மெட்ராஸில் மெட்டலாஜி இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவர் வந்து அஞ்சலின்ற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவங்கள ஃபர்ஸ்ட் சைட்லேயே அவருக்கு வந்து லவ் வந்தது. ஆனால் அவருக்கு ஆல்ரெடி பாய்ஸ்லேயே ஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ அஞ்சலி கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. 3 இயர்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்காங்க. இவருக்கு வந்து போய் ப்ரப்போஸ் பண்ண கெரிட்டே கிடையாது. ஸோ அஞ்சலி மேலே அவருக்கு லவ் வந்தாலும் எங்கே நம்ம ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு வந்து விட்டு போயிட போகுதுன்ற ஒரு ஃபியரில் அவர் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் இயர் காலேஜோட லாஸ்ட் இயரும் வருது. ஸோ இதை விட்டால் வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணு வந்து ராஜஸ்தானை சேர்ந்த பொண்ணு, கோட்டா ராஜஸ்தான் சேர்ந்த பொண்ணு அஞ்சலி. ஸோ இதுக்கு மேலே விட்டால் அந்த பொண்ணு வந்து போயிடுவாங்க, அதுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லி லாஸ்ட் 4th இயர் போய் சுந்தரும் ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிஜெக்ஷனுமே சொல்லாமல் சுந்தர் பிச்சையை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே இப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட காலேஜ் டேஸும் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ ஐஐடி மெட்ராஸில் நல்ல படித்து அவர் வந்து அவருடைய ஸ்காலர்ஷிப் வாங்குறாரு. அண்ட் ஆல்சோ அவருக்கு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி பென்சில்வேனியா யூஎஸ்ல அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்குது எம்எஸ் படிக்கிறதுக்கு, எம்பிஏ அண்ட் எம்எஸ் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும் அவங்களுடைய லவ்வர் அஞ்சலி கிட்டேயும் கன்வே பண்ணுறாரு. அண்ட் அவங்களுடைய லவ்வர் அஞ்சலி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்பில் ஒன்ஸ் தான் கிடைக்கும், நீ போய் ஜாயின் பண்ணு, எதைய பற்றியுமே யோசிக்காத, நீ லைஃப்பில் நல்லா வரணும், உனக்கு நிறைய நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப சுந்தர் பிச்சையை வந்து புஷ் பண்ணது அஞ்சலி தான். கூகுளோட சிஇஓ ஆனதே சுந்தர் பிச்சை அஞ்சலியால் தான். அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அவங்க தான் வந்து ரொம்ப நல்லா புஷ் பண்ணி அவரை வந்து யூஎஸ்ஏக்கு அனுப்பிச்சி விடுறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸும் வந்து ஓகேப்பா போயிட்டு வான்றாங்க. ஸோ இவரும் போய் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. ஸோ படிக்கிற டைமில் ரொம்ப கஷ்டப்படுவாராம். அவருக்கு
காசே இருக்காது. அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கால்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அவருக்கு வந்து சாப்பாட்டுக்கும் அவங்களுடைய ரூமோட வாடகை, அதுக்கு ஃபீஸ், அதுக்கே வந்து அவரோட காசுலாம் செலவாயிடும். ஸோ அதனால் பேரண்ட்ஸ்கிட்டையும் அவங்களுடைய லவ்வர்கிட்டையும் பேச முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ ஒரு வழியாக ஸ்டான்ஃபோர்ட்லேயும் அவருடைய எஜுகேஷன் அவர் வந்து முடிக்கிறாரு. இதுக்கு மேலே படித்தா ஃபேமிலியை வந்து ரொம்ப கஷ்டமாயிடும், பார்த்துக்க முடியாது. ஸோ இதுக்கு மேலே நம்ம வேலைக்கு தான் போகணும்னு சொல்லி மெக்கன்சின்ற ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சேர்றாரு யூஎஸ்ஏல. ஸோ அந்த டைமில் அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஒரு வேலை தேடி அஞ்சலியும் பிச்சை கூட போயிடுறாங்க. சுந்தர் பிச்சை கூட யூஎஸ்ஏக்கு போயிடுறாங்க. இப்போ 2 பேரும் யூஎஸ்ஏல தான் இருக்காங்க. ஸோ மெக்கன்சின்ற ஒரு சின்ன கம்பெனியில் இவர் ஒரு சின்ன போஸ்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி தான் சுந்தர் பிச்சையை பூஸ்ட் பண்ணுறாங்க. நீ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன வேலையிலேயே இருந்துடக்கூடாது, நீ ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்கு, நீ வந்து கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு போகணும். ஸோ நீ வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டே இரு, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லி நிறைய பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரு அங்கே அஞ்சலி சுந்தர் பிச்சையை. ஸோ அப்போ தான் அஞ்சலி பார்த்தீங்கன்னா கூகுள்ன்ற ஒரு கம்பெனியை வந்து சுந்தர் பிச்சை கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இங்கே போய் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணு, வேலை கிடைச்சா நம்மளுக்கு லக்கு தான், நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. சுந்தர் பிச்சையும் ரொம்ப தயங்கி தான் போகிறாங்க. ஸோ அஞ்சலி சொல்கிறதுக்காக தான் போகிறாங்க கூகுளுக்குன்னே சொல்லலாம். ஸோ கூகுளுக்கு கம்பெனிக்கும் போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாரு அண்ட் ஆல்சோ செலக்டும் ஆகுறாரு. ஸோ இப்போ வந்து கூகுளில் இவர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாரு. அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் சுந்தர் பிச்சை பார்த்தீங்க வேர்ல்ட்லேயே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மட்டும்தான் ஒரே ஒரு ப்ரௌசராக இருக்குது. அதை வந்து சுந்தர் பிச்சை அதை பற்றி சுந்தர் பிச்சை வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மட்டும்தான் எல்லாம் வேர்ல்டு வைடில் இருக்க பீப்புள்ஸுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி நம்ம ஒரு ப்ரௌசரை வந்து க்ரியேட் பண்ணலாம், கூகுள் மூலயமா நம்ம வந்து ஒரு ப்ரௌசர் க்ரியேட் பண்ணலாமே, எதுக்கு அதையே எல்லாரும் யூஸ் பண்ணணும். இந்த டைமில் இந்த ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணோன்னா இந்த ஆப்புக்கு நிறைய டிமாண்ட் வர ஆரம்பிக்கும், இதை வந்து ஈஸியாக ரீச் ஆகும்னு சொல்லி சுந்தர் பிச்சை வந்து ஒரு பிளான் பண்ணி கூகுளோடைய சிஇஓ கிட்ட வந்து போய் பேசுறாரு. ஸோ நீ கூகுளோட வேலையை மட்டும் நீ செய், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ன்ற அவ்வளோ பெரிய ஆப்பை விட்டு நீ தயாரிக்கிற ஆப்பை வந்து எந்த மக்களும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு அவரை வந்து ஹெசிடேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. ஸோ சுந்தர் பிச்சைக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகம்னு இந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணலாம். அவர் நினைச்சிருந்தா அப்போவே அந்த ப்ராஜெக்டை விட்டுட்டு அவரோட சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக வேலை செஞ்சுட்டு போயிருக்கலாம். பட் சுந்தர் பிச்சை அப்படி பண்ணலை. அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய பிளான்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படியும் பார்த்தீங்கன்னா ப்ரௌசருன்ற ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணோன்னா நிறைய காசு செலவாகும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், எந்த மாதிரி மேனேஜ் பண்ணலான்ற எல்லா பிளானையும் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து கூகுளோடைய சிஇஓ, அந்த டைமில் கூகுளோடைய சிஇஓ பார்த்தீங்கன்னா லாரி பேஜ், அவர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒரு பிளானிங்கை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க லாரி பேஜ். ஸோ இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ எஃபெக்ட் போட்டு இப்போ தான் நீ இந்த கம்பெனிக்கே வந்திருக்க, ஸோ இவ்வளோ எஃபெக்ட் போட்டு இவ்வளோ பண்ணியிருக்க, ஓகே நான் வந்து உன்னை நம்புகிறேன், நீ வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுப்பான்னு சொல்லி அவருக்கும் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஒரு சின்ன டீமையே பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சைக்கு கீழே லாரி பேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. டே அண்ட் நைட் அந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ப்ரௌசருக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கூகுள் ப்ரௌசரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ரௌசர் வந்து அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிடுது அந்த டீம் மெம்பர்ஸாலேயே. அது ஒரு ஜஸ்ட் மிஸ்டேக் தான், எந்த விதமான கிரிமினல் ஆன விஷயமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக்கால அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அன்அஃபிஷியலாக வந்து பப்ளிஷ் ஆயிடுது. ஆனால் சுந்தர் பிச்சை வந்து அதெல்லாம் லிசன் பண்ணவே இல்லை. சரி, அவங்கள வந்து திட்டவும் இல்லை, யாரும் தெரிஞ்சாலும் அவங்கள திட்டவும் இல்லை. பட் ஆனால் அது அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆனதால நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு சுந்தர் பிச்சை வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு நீ ஒன்றுமே லாக்கி இல்லை, வெத்து வேட்டுன்ற மாதிரி சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஆனால் சுந்தர் பிச்சை அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. இவர் திருப்பியும் கூகுளை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க, கூகுள் ப்ரௌசரை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்க சுந்தர் பிச்சை அண்ட் லாரி பேஜ். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸோ ரிலீஸ் பண்ண வெறும் 2 வருஷத்தில் வந்து ரொம்ப நல்ல ரீச் கிடைக்குது. அந்த ஒரு ரீச்சே பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து கூகுளை ஒன் சர்ச் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் 60 to 70% ஆஃப் தி பீப்புள் வந்து கூகுளுக்கே இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை ஃபுல்லாகவே விட்டு கூகுளுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் ஆப் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸோடையது, பில்கேட்ஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரும் பில்கேட்ஸோடையது. ஸோ அதனால் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் டிஃபால்ட்டாகவே
இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். ஸோ அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை டிலைட் பண்ணிட்டு கூகுளை இன்ஸ்டால் பண்ற அளவுக்கு கூகுள் வெறும் 2 வருஷத்துல பாப்புலரா ஆயிடுச்சு அமாங் தி பீப்புள்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு சக்சஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சுந்தர் பிச்சையை பத்தி பேசப்பட்டுச்சு. எல்லா கம்பெனிஸ் வைஸ்லயும் சுந்தர் பிச்சை வந்து ரொம்ப பெரிய சக்சஸ்ஃபுல்லான மேனா அப்போ வந்து பார்க்கப்பட்டாரு. ஸோ அந்த டைம்ல நிறைய கம்பெனிஸ் வந்து சுந்தர் பிச்சையை வந்து என்னோட கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிடு, நான் வந்து கூகுளோட நிறைய சேலரி கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய கம்பெனி இன்க்ளூடிங் பில்கேட்ஸும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ சுந்தர் பிச்சை அந்த டைம்ல எல்லா கம்பெனியுமே ரிஜெக்ட் பண்ணாரு. நான் வந்து லாரி பேஜ் அவரு தான் வந்து எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. கூகுள் தான் என்னுடைய திறமையை வந்து அப்ரிஷியேட் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு, நான் என்னோட கம்பெனிக்கு லாயலா இருப்பேன்னு சொல்லி எல்லா கம்பெனியுமே பாத்தீங்கன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணாரு. அதெல்லாம் தெரிஞ்ச லாரி பேஜ் பாத்தீங்கன்னா இவர் தான் அடுத்த சிஇஓன்ற மாதிரி ஒரு தாட்ல இருக்காரு. ஸோ அடுத்த சிஇஓனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆனா சுந்தர் பிச்சை கிட்ட சொல்லாம இருந்திருக்காரு. ஸோ இந்த சக்சஸை பார்த்துட்டு லாரி பேஜ் வந்து இவருக்கு ஆண்ட்ராய்டுன்ற ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை வந்து சுந்தர் பிச்சையை நம்பி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ சுந்தர் பிச்சையும் பாத்தீங்கன்னா இந்தியாவை சூஸ் பண்றாங்க. இந்தியாவில் ஏன்னா அவரு பிறந்து வளர்ந்தது இந்தியா தான், நம்மளுடைய யூசேஜ் ஃபுல்லாவே அவருக்கு தெரியும். ஸோ அதனால இந்தியாவுக்கு கிளம்பி வர்றாரு யூஎஸ்ஏல இருந்து. அண்ட் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்க ஆண்ட்ராய்டு கம்பெனிஸ், சின்ன சின்ன ஆண்ட்ராய்டு கம்பெனிஸ் லைக் நோக்கியா, பிபிஎல் அதுக்கிட்டலாம் அவங்க அந்த மேனேஜர்ஸ் கிட்டலாம் பேசி ஆண்ட்ராய்டுன்ற அந்த ஒரு ப்ராஜெக்டையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே அவர் வந்து கம்ப்ளீட் பண்றாருன்னு சொல்லலாம். ஸோ இந்த அவர் அதுக்கப்புறமா அஞ்சலி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டயும் பெர்மிஷன் வாங்கி அஞ்சலியையும் அவர் வந்து மேரேஜ் பண்றாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாவே தான் போகுது. இப்போ வந்து அவங்களுக்கு 2 சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ சுந்தர் பிச்சை வந்து ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். அவரு டாப்பரும் இல்லை, ஸ்லோ லேர்னரும் இல்லை. எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஆவரேஜ்னா ஒரு டிஸ்கிரிமெண்ட் இருக்கும். ஸோ ஆவரேஜா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் எப்பயுமே டாப்பரா தான் இருக்கணும், டாப்பர் நம்ம எல்லாருக்குமே குழந்தையில இருந்து டீச்சர்ஸ் ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அப்படியே திணிச்சு வச்சிருப்பாங்க. பட் ஆனா நாலேஜ் இஸ் தி வெரி பவர்ஃபுல் வெப்பன்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து எல்லா இடத்துலயுமே அவர் ஐஐடியில படிக்கிற போதும் சரி, ஸ்கூல்ல படிக்கும் போதும் சரி, ஸ்கூல் ஃபர்ஸ்டோ ஸ்டேட் ஃபர்ஸ்டோ வரல. ஆனா அவர் நாலேஜ் தான் அவருடைய கூகுளோடைய சிஇஓ அளவுக்கு ஆக்கியிருக்கு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருப்பீங்க, நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ டாப்பர்ன்றத நான் பார்த்த நிறைய சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் எல்லாருமே ஆவரேஜ்ல இருந்தும் ஸ்லோ லேர்னர்ல இருந்தும் தான் வந்திருக்காங்க. யாருமே டாப்பரா குழந்தையில இருந்தே டாப்பரா இருந்து வாழ்க்கை ஃபுல்லா டாப்பரா இருக்க முடியாது. ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஆவரேஜ் இருந்தாலும் சரி, ஸ்லோ லேர்னரா இருந்தாலும் சரி, டாப்பரா இருந்தாலும் சரி, நாலேஜ் இஸ் தி பவர்ஃபுல் வெப்பன். அது ஒண்ணு இருந்தா போதும், நம்ம நினைச்ச என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஸோ அஞ்சலின்ற ஒரு பர்சனால தான் சுந்தர் பிச்சை இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. அஞ்சலின்னு ஒரு பர்சன் அவங்க லைஃப்ல இல்லாம இருந்திருந்தா சுந்தர் பிச்சை யாருன்னு நம்மளுக்கு தெரியாமையே கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு சப்போர்ட்டிவா கண்டிப்பா யாராச்சும் இருப்பாங்க. எனக்கு பின்னாடி எங்க அம்மா தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்க பின்னாடி யார் இருக்கா, உங்களுடைய சக்சஸ்க்கு பின்னாடி உங்களை மோட்டிவேட் பண்ற ஒரு பர்சன் யாரு, சுந்தர் பிச்சை அஞ்சலி மாதிரி உங்களுக்கு யாருன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல லிஸ்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நட்சத்திர ஹயக்ரீவாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அண்ட் ஆல்சோ சுந்தர் பிச்சை பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் அவார்ட் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி அந்த ஒரு கேட்டகரியில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி அந்த ஒரு கேட்டகரியில அவார்டும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் பிறந்து யூஎஸ்ஏவோட கூகுள் கம்பெனிக்கு சிஇஓ இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே கூட ப்ரௌடாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் நட்சத்திரா. தேங்க்யூ.